கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த அருமையான அதிகாலை ஜெப வேளையிலே அற்புதமான காரியங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிற அல்லது உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு வெற்றி திருப்பு முனைக்கு இடைஞ்சலாய் தடையாய் எதிராய் இருக்கிற எல்லா மலைகளும் உங்களை விட்டு எப்படி மாறி போகும்? அசையாத மலைகளை எல்லாம் அசைக்க செய்கிற வல்லமை எதிலே இருக்கிறது? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அசையாத மலைகளை நம்மை விட்டு மாறாதிருக்கிற மலைகளை எப்படி அசைந்து பெயர்ந்து போக செய்ய முடியும்? எப்படி பிடுங்க முடியாத அத்தி மரங்களை பிடுங்கி எறிய முடியும்? எப்படி வாழ்க்கையிலே இருக்கிற அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் கோணலான சீர்கோயடான நிலைமைகளும் எப்படி மாறும்? எப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சம்பவிக்கும் என்று பார்த்தீர்களே, ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அசையாத மலைகளை எல்லாம் அசைக்க, ஓ லார்ட், ஆணிவேரோடு உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே அல்லது உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஊழியத்திலே வேரூன்றி இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை எப்படி பிடுங்கி எறிவது? எப்படி ஒரு மாபெரும் மாற்றத்தை, ஒரு மகிமையான வெற்றியை பெற்றுக் கொள்வது என்று பார்த்தீர்களே, ஆனால் நிச்சயமாக எசேக்கியேல் 36:37 இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, இவைகளை எல்லாம், இந்த நல்ல காரியங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரே அனுக்கிரகம் செய்யும்படி நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஓ மைட்டி காட், இதுதான் சீக்ரெட்டா? அற்புதமான சீக்ரெட். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்திலே, உங்கள் விண்ணப்பத்திலே எத்தனை அதிகாரம் இருக்கிறது! இந்த விண்ணப்பமும் ஜெபமும் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதை குறித்து தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் மந்தை பெருகுகிறது போல உங்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் ஊழியத்தில் ஆகலாம், அல்லது உங்கள் சொந்த வாழ்க்கையில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை கொண்டு வருகிற, உங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஜனங்களை நிச்சயமாக கர்த்தர் மந்தை பெருகுகிறது போல, ஓ மைட்டி காட், உங்களில் உங்களுக்காக உங்கள் மூலமாக மனிதரை கர்த்தர் பெருக பண்ணுவேன் என்கிறார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இதை நான் அனுக்கிரகம் செய்யும்படி என் பிள்ளைகள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பெருக்கம் உண்டாவதற்காக, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான, ஆச்சரியமான, அதிசயமான மாற்றமும் பெருக்கமும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய் நீங்கள் நிச்சயமாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை கர்த்தர் நிச்சயமாய் குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாய், மகிமைப்படும்படியாய் நிச்சயமாய் அதை உங்களுக்கு செய்வார் என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. ஆதலினால் தான் யோபு 33:26 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, மைட்டி காட், பாருங்கள், அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, அதாவது ஜெபிக்கும் பொழுது, அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி கர்த்தர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று யோபு புஸ்தகத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் அவருடைய முகத்தை கம்பீரமாய் பார்க்க ஒரு அற்புதமான, அதிசயமான ஒரு காலம், ஆச்சரியமான, நீங்கள் பெருகுகிற, உங்கள் மேன்மை அடைகிற ஒரு காலம் உங்களுக்கு வருகிறது. அந்த காலத்திலே அந்த காலத்தை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாகி உங்களை சிநேகித்து உங்களுக்கு நீதியின் பலனை கொடுக்கும்படியாய் நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அல்லது உங்களிலே மனிதரை, உங்கள்
வேலைக்காக, உங்கள் தொழிலுக்காக ஜனங்களை கொண்டு வரும்படியாய் அவர் மனிதர்களை மந்தை பெருகிறது போல உங்களுக்காக மனிதரை பெருக பண்ணும்படியாய், உங்களிலே மனிதரை பெருக பண்ணும்படியாய் நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதான் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஓ மைட்டி காட், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு கம்பீர சத்தத்தோட, சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அவருடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் அவர் உங்கள் மீது பிரியமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 73:28 எனக்கோ நான் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். மைட்டி காட், இந்த உலகத்தில் மனிதர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் தங்களுக்குள்ள செல்வங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஐயா, இதையும் அதையும் அண்டிக் கொண்டிருப்பார்கள். அல்லது மனிதர்களையும், நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களையும், ராஜாக்களையும், அதிபதிகளையும், தலைவர்களையும் அண்டிக் கொண்டிருப்பார்கள். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே, அவர் மேல் பற்றுதலாய் அவருடைய சமூகத்திலே அதிகாலையில் வந்து காத்திருப்பதே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே, பாருங்கள், யாக்கோபு 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்காக அவர் உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்படியாக தாவீது அரசன் சொல்லுகிறார், நான் பொறுமையோடே அவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன், பொறுமையோடே காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு, என் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டபடியே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுக்கிற நாள் வரும் பொழுது நீங்கள் கம்பீரமாய் தேவனுடைய முகத்தை பார்க்கும்படியாய் அவர் உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் ஊழியத்தின் மீது பிரியமாய் இருப்பார். உங்களுக்கு எல்லா நீதியின் பலன்களையும் கொடுக்கும்படி கர்த்தரே உங்களுக்காகவும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும், உங்கள் குடும்பங்களுக்காகவும், நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களுக்காகவும் கர்த்தரே வைராக்கியமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கவலைப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக, என் பிள்ளைகளுக்காக, அதாவது என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, இந்த நன்மைகளை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்காகவும், உங்களுக்காகவும், உங்கள் ஊழியம் மற்றும் உங்கள் கையின் பிரயாசங்கள், தொழிலிலே, நீங்கள் செய்து வருகிற வேலைகளிலே, வேலை ஸ்தலங்களிலே, நீங்கள் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த பகுதியிலானாலும் சரி, கர்த்தர் இந்த மேன்மைகளை, மகிமைகளை, வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றும்படியாய் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள், என் பிள்ளைகள் என்னிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அசையாத மலைகள் போன்று இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி வருகிற, சீறி வருகிற எத்தனையோ பிரச்சனைகளை குறித்து, அல்லது அசையாத பர்வதம் போல் உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ கேடுபாடுகள், அடைக்கப்பட்ட கதவுகள், எத்தனையோ விதமான துன்பங்களும் துயரங்களும், அல்லது உங்களை ஒரு அடி முன்னேற விடாதபடி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு உயர்வும் உன்னதமுமான நிலை வருவதற்கு தடையாயிருக்கிற எல்லா மலைகளையும் பார்த்து நிச்சயமாய் இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தரே மத்தேயு 17:20 எழுதி தந்திருக்கிறாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு 21:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், குளோரி, இந்த அத்தி மரத்திற்கு நான் செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல், உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, அல்லது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மலைகளும் பெயர்ந்து போகும்படியாய், எல்லா அத்தி மரங்களும் விசச்செடிகள் போன்று இருக்கிற எல்லா காரியங்களும் புடுங்கப்பட்டு போகும்படியாய், நீங்களும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மறுபடியும் சொன்ன கர்த்தர் மார்க் 11:23 சொல்லுகிறார், எவனாகிலும், குளோரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே,
பிள்ளைகளே, கர்த்தர் இதிலே ஒரு சீரியஸாய் சொல்லுகிற அற்புதமான காரியத்தை கவனியுங்கள். எவனாகிலும் உங்களில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆதலினால் இது ஆச்சரியமான காரியம், இது அதிசயமான காரியம், ஆனால் உண்மை சத்தியம் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை கெடுக்கிற, தடுக்கிற, உங்களுக்கு வர வேண்டிய, உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளுக்கும் விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துரு கூட்டங்களையும் பார்த்து, எல்லா விதமான இடைஞ்சல்களையும், மலை போன்று இருக்கிற பிரச்சனைகளையும் பார்த்து நிச்சயமாய் நீங்கள் கட்டளையிட முடியும். என் தேவ பிள்ளைகளே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும், எல்லா தொந்தரவுகளும், எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் உங்களை விட்டு மாறி போவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் நேற்று இரவு உள்ள அற்புதமான ஒரு ஜெபத்தை, நடு இரவு ஜெபத்தை, நடு ஜாமத்தில் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான ஜெபத்தை ஜெபித்தீர்களோ தெரியவில்லை. நிச்சயமாய் நேற்று இரவு உள்ள அற்புதமான ஜெபத்தை கேளுங்கள். அதினால் எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அந்த வல்லமையான நடு இரவு ஜெபம், உங்கள் ஜெபத்தினால் உங்களிடம் 6 ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே நடக்கும். நிச்சயமாக நடக்க போகிற அந்த காரியங்களை குறித்து தியானித்து ஜெபித்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக விண்ணப்பம் செய்ய, ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபித்து ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் சார்பிலே இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு எதிராய் நிற்க முடியும்? பாருங்கள், தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நாங்கள் தேவனிடத்தில் சேருகிறோம், அப்பொழுது எங்கள் தேவன் எங்களிடத்திலே சேருகிறார், சேருவார், சேர்ந்திருக்கிறார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். அது அப்படியே நடக்கும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய பிள்ளைகள் அவர்கள் குடும்பங்கள், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிற்காகவும், எத்தனையோ பிரச்சனைகளும் சோதனைகளும் எல்லா விதமான இடைஞ்சல்களும் அவர்களை சுற்றிலும் சூழ மலை போல, அசையாத மலைகளைப் போல, அசையாத பர்வதங்களைப் போல இருக்கிற எல்லா தொந்தரவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகள் மீது நீரே பிரியமாய், என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் மீது பிரியமாய் இருந்து நீர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே பந்தை பெருகுகிறது போல இவர்களிலே மனிதர்களை பெருக பண்ணுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறவராய், எல்லா விதமான பிரச்சனைகளையும், எல்லா கரடு முரடான பாதைகளையும் நிர்மூலமாக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய், மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறி போகும் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த இடைஞ்சல்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை விதமான தொந்தரவுகளிலே இருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் இருந்து அரண்களைப் போல இருக்கிற எல்லா மலை போன்ற பிரச்சனைகளும் அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவருடைய பொருளாதாரத்திற்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறடிக்கப்படும்படியாய், இவர்கள் குடும்பத்திலே இவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ இவர்கள் மத்தியிலே முளைத்துவிட்ட அந்த பொல்லாத விஷ செடிகள் எல்லாம் பிடுங்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. விஷ செடிகளை போல இருக்கிற காட்டத்தி மரங்களை போல இருக்கிற குடும்பத்திலே அல்லது வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற பொல்லாத பிசாசின் தூதர்கள் போன்று காணப்படுகிற எவராயிருந்தாலும் சரி, அது யாராயிருந்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்தினாலே
அவர்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவிகள் பிடுங்கப்படும்படியாய் அவர்களும் மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அநேக ஜனங்களுக்கு முன்பாக என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. என் தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் நீர் இறங்கி இவர்களுக்குள்ள கடன்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள், எல்லா விதமான சதி சூனியங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய கரங்கள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இதை அநேகருக்கு செல்லும்படியாய் இந்த வேலையை செய்கிற அன்பு தேவ பிள்ளைகள் செய்கிற கையின் கிரியைகளில் எல்லாம் தேவ அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இதிலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காரியம், இவைகளை எல்லாம் மேன்மையான மகிமையான காரியங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் என் பிள்ளைகள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே, அப்படியே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நேற்று இரவு ஜெபத்தையும் நிச்சயமாய் பாருங்கள். அதிலே ஆச்சரியமான பலன்கள் இருக்கிறது. அசையாத பர்வதங்கள் அசைவதோடு, பெயர்ந்து போகாத மலைகளும் பர்வதங்களும் பெயர்ந்து போவதோடு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். அநேகம் ஆயிரம் பேருக்கு முன்பாக உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சியாக, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற வகையிலே உங்களை கர்த்தர் பெரிய சாட்சிகளாய் உயர்த்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்து மகிமைப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.